ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பீர்க்கங்காய் வச்சு ஒரு பீர்க்கங்காய் ஸ்டஃப்டு தாங்க பண்ண போகிறோமே. இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்த வேர்க்கடலையே நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொடிச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே மிக்ஸி ஜாரில் 2 பல்லாரி வெங்காயம் எடுத்திருக்கேன், இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 பல் பூண்டு, 1 ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூளுக்கு 1.5 ஸ்பூன் போல் தனியாத்தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் ஜீரகத்தூள் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா நான் ஜீரகம் தான் இன்றைக்கி ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் போல் ஜீரகம், 2 ஸ்பூன் போல் தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இதே மாதிரி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொடிச்ச வேர்க்கடலை கூட நம்ம அரைச்ச இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து 3/4 ஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு, இன்றைக்கி நான் 2 பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். அதோடைய தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாம். பீர்க்கங்காய் தோலை வச்சு நம்ம சட்னியும் செய்யலாம், துவையலும் செய்யலாம். அதனால் அந்த பீர்க்கங்காய் தோலை நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதை அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா தோல்லாம் சீவிட்டு இந்த அளவுக்கு இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அது உள்ளே இருக்கிற விதைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம அரைச்ச அந்த விழுது இருக்குது இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்து நல்லா ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க. நம்ம கொழுக்கட்டைக்கு பூரணம்லாம் வைப்போம் இல்லைங்களா, அதே போலவே இதுக்கும் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. நல்லா இந்த அளவுக்கு நிறைய நம்மளால் எவ்வளோ ஒருத்தருக்கு அது உள்ளே ஸ்டஃப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டஃப் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். பீர்க்கங்காயில் அந்த ஜூஸியாக இறங்கி சாப்பிடவே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு ஸ்டஃப் பண்ண மாதிரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது தாளிப்புக்கு கடாயில் 5லேருந்து 6 ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் போல் கடுகு, 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம் நல்லா பொரிஞ்சதும் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து விட்டுட்டு ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா திக்னஸ் வரும், அதனால் 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் போதுமானது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு வேணும்னா கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் குக்காகி பார்த்த பிறகு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குமே. நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கும், காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கும். இது ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும், அதே சமயம் ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடிய ஒரு ரெசிபி கூட சொல்லலாம். நீங்கள் பீர்க்கங்காய் எடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி தான் செய்வீங்க, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இதோட ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க.